ஆமா, பழனிக்கு மேட்ச் ஆட போனீங்களே, என்னடா ஆச்சு? ஒரு பாயிண்ட்ல தோத்துட்டோம் தாத்தா. டேய் மாப்பிள்ள, அடுத்த முறை மேட்ச் முடிஞ்சு வரும்போது கடையில கடனுக்காக பாயிண்ட் இருந்தா. ஹலோ ஆல், வணக்கம். 4-1 4-1 எதிர்பார்த்து முன்னாடியே சீரீஸ் ஆரம்பிக்கு முன்னாடியே 5-0 அப்படின்னு சொன்ன பீடா, வெல்கம் டு த ஷோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சாலும் இங்கிலாந்து அதை ஜெயிச்சாலும் நீங்க சொன்னது வந்து 4-1 அப்படின்ற ஸ்கோர் லைன் தான். அதையும் நானும் முழுமையாக என்டார்ஸ் பண்ண, நம்ம 2 பேரும் நம்ம ஷோல கன்ஃபார்ம் பண்ண அந்த ஸ்கோர் லைன்லயே முடிஞ்சிருக்கு. இனிதே சுபம் அப்படின்னு சினிமால எல்லாம் போடுவாங்கல்ல, படம் முடிஞ்சு ஹீரோ வில்லன் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு பீடா. பேஸ்பால் அப்படிங்கிறது என்னாச்சுன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றது என்ன இருக்கு? நம்மளுங்க 78 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, அவங்க 22 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இது என்ன பேஸ்பால்? ஒருவேளை என்ன, நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க பேஸ்பால்னா உனக்கு என்னன்னு தெரியல, அதனால எனக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் பேஸ்பால்னா என்னன்னு. அதாவது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என்டர்டெயின்மெண்ட்ன்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? T20. டெஸ்ட்ன்றது என்ன? உடம்ப கொடுத்து உங்களுக்கு அந்த ரிஜிடா நின்னு 100 பால் 190 பால் ஆடி செஞ்சுரி அடிக்கிறான் பாருங்க, அதுதான் வந்து கிளாசிக்கான ஒரு இது உங்களுக்கு. அதுதான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கும் போது என்டர்டெயின்மெண்ட். நீங்க வியூவர்ஸ் ஸ்டேடியம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கடைசி பிளேஸ் தான் வருவீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டீமு கிட்ட 4-1ன்ற ஸ்கோர் லைன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடு. 5-1ன்னு ஜெயிச்சிருக்கணும், 5-0ன்னு ஜெயிச்சிருக்கணும். இந்தியா வந்துட்டு படுகேவலமா ஆடி அந்த ஒரு டெஸ்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐப்பு கொடுத்தாங்க பாருங்க எல்லாரும். அவங்க இங்கிலாந்து ஒரு 50-1 ஒரு 70-1 போறோன்னு, அவ்வளவுதான் அட்வான்டேஜ் இங்கிலாந்து, இந்த டெஸ்ட் ஜெயிச்சிருவாங்க, நம்ம டமாலுங்க அவ்வளவுதான் அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 2 தான் பினாக்கிள் வேர்ல்டுல. ஒண்ணு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது, 2வது இந்தியால வந்து சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கிறது. 2மே அவ்வளவு சீக்கிரம் நடக்காத விஷயம். இந்தியாவெல்லாம் ஜெயிக்க முடியாது இந்தியால, பாட்டம் லைன். சூப்பர். ஸோ இந்த சீரீஸ்ல இந்தியாவோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்குறீங்க? டேயோட ரேப் அப் பண்ணிருங்க. என்ன ஆச்சுன்னு வந்தாங்க, அவங்களே இன்னைக்கு காலைல ஒரு டீம் போட்டோ எடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கே மேட்ச் முடிஞ்சிடும்னு தெரியும்னு நினைக்கிறேன். Day 3லயே டீம் போட்டோ எடுத்தாங்க காலையில மேட்ச் பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா குல்தீப் பும்ரா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. வந்தாங்க, அதே மாதிரி வீசினாங்க, வெளியே போயிட்டாங்க, மேட்ச் முடிஞ்சது. ரேப் அப் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு டேஸ் பிளேக்கும். என்னத்த சொல்றது, இதுக்கு மேல ஒலி போப்புன்னு ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவாரா? எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அவரை 196 ரன் அடிச்சு டெஸ்ட் தோத்துருக்காங்களே, இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து வந்து அன்பார்ச்சுனேட்டா நீங்க பிஸி ஆயிட்டீங்க, மேட்ச் முடிச்சோடனே லேட்டா வந்து சொன்னேன். நானே என்ன சொன்னேன், இங்கிலாந்து ஹஸ் டு பிளே அக்ரெசிவ் கிரிக்கெட். அக்ரெசிவ் கிரிக்கெட்டுக்கும் T20 கிரிக்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேட்ஸ்டான்ல ஒரு 100th டெஸ்ட் மேட்ச், இன்னொரு பக்கம் இருக்கிறாரு 9 விக்கெட் எடுக்கிறாரு. நீங்க கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டு சுத்துறீங்களே. ஒரு சிலருக்குலாம் அந்த டெஸ்ட் கேரியர் வந்து ஆன்லைன். பேட்ஸ்டோ டெஸ்ட் கேரியர் ஆன்லைன், போப்பு டெஸ்ட் கேரியர் ஆன்லைன். ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி, இப்ப அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிக்கணும். அதாவது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆடுறது. இப்ப நான் வந்து எங்க டொமஸ்டிக் சாம்பியன்ஸ் நாங்க வின் பண்ணோம்னா, நான் பாசிட்டிவ் மைண்ட் செட்னா என்ன தெரியுமா சொல்லுவேன்? லுக் ஃபார் ரன்ஸ். எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு வாண்டரஸ்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சக்க சக்குன்னு வாயின் போயிடும். அப்படியே பேக் ஃபுட் லைன் ஆஃப் த பால் கவர் பண்ணி அங்கேயே நிறுத்திட்டு ஒரு ரன் ஓடு. எப்படி வந்து நீங்க அந்த மாதிரி ரிஸ்க் இல்லாம, அதே மாதிரி யூ ஹேவ் டு கீப் தி ஸ்கோர் போர்ட் மூவிங். அதுதான் பாசிட்டிவ் இன்டென்ட். ஏன்னா லுக்கிங் ஃபார் ரன்ஸ் ஆல் த டைம். நீங்க வந்து கட்டார் போட்டார் பேட்ஸ்டர்லாம் வந்து நீங்க எப்படி ஆடினா டமால் கண்ணாப்புடன் அடிக்கிறாங்க. இதுவும் என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், 279 ரன் லீடு, வாட் எவர் இட் இஸ். இப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, முதல் 2-3 ஓவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நியூ பால்ல டம்மு டிம்முன்னு அடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம விக்கெட் விழாதுன்னு சொன்னோம். 2 நாளும் அதே மாதிரிதான் போச்சு. நீ எக்ஸ்பர்ட்டா அதீன பொய்யாக்கி காட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு முதல் செஷன்ல 5 விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது ஒரு இதுவே இல்லாம இப்ப வேற இங்கிலாந்து கிரிக்கெட் கோயிங். நான் உங்களுக்கு கேட்கிறேன், டெஸ்ட் கிரிக்கெட் கோயிங், பேஸ்பால் அப்படி இப்படி நாங்க பாவம் அந்த ஒண்ணுமே என்னது நியூசிலாந்து
இந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் வந்தா ஜெயிப்பாங்க. அவங்கள போட்டு மிதிச்சு 350 60 ஓவர் அடிக்கிறது, 40 ஓவர் அடிக்கிறது. அந்த நியூசிலாண்டை வந்து பெண்டு காட்டுறாங்க இப்ப ஆஸ்திரேலியா வந்துட்டு. அவங்க கிட்ட உங்க வீரத்தை காமிச்சிட்டு வந்துட்டு இங்க இந்தியன் பிச்சர்ஸ் திருப்பியும் சொல்றேன், நாக்பூர் சென்னையில மேட்ச் நடந்ததுன்னா தாவாங்கட்டை உடைச்சு அமைச்சிருப்பாங்க. இந்தியா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பிச்சை எதுவுமே பண்ணாம ஸ்போர்ட்டிவ் விக்கெட்ஸ் இந்தியா கொடுத்து ஒரு அடிச்சு இந்தியா அமைச்சிருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் இந்தியா ஆல்சோ. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜாவும் சரி அஸ்வினும் சரி 2 பேரும் 35 தாண்டிட்டாங்க போது ஒரு ஸ்பின் அட்டாக்ல ஒரு லீடர் எமர்ஜ் ஆயிருக்காரு குல்தீப் யாதவ். அது ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிஞ்சு போல சம்மர் லைக் ஆகாஷ் தீப் இவங்க எல்லாம் வந்திருக்காது. யங்ஸ்டர் சர்ஃப்ராஸ் கான் ஸ்புட்டிங் செட்டப். தேவ்தத் படிக்கல் பெருசா செஞ்சுரி அடிக்கலனாலும் ஒரு பியூட்டிஃபுல் 65 அடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு பேங்க்ல ஏகப்பட்டது இருக்கு. கோலி இல்லாம, KL ராகுல் இல்லாம, ஜஸ்பிரீத் பும்ரா எல்லா டெஸ்டும் ஆடாம, சமி இல்லாம உங்களுக்கு 4-1 ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு பக்கம் இந்தியன் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, 2வது பக்கம் இங்கிலாந்து எவ்வளவு ஒரு படுகேவலமான ஒரு டெஸ்ட் டீம் அப்படின்றது. இப்பயும் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு நீங்க இங்கிலாந்து அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்கன்னா மை லவ் ஃபார் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். நான் அண்டர்எஸ்டிமேட் பண்ணல, அவங்களோட யோகியதை இவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜி தெரியாம நீங்க கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணாம இந்தியாக்கெல்லாம் வந்து ஆனீங்கன்னா காதுல வந்துட்டு மல்லிகைப்பூ சுத்தி அனுப்பிச்சிருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அடுத்தது வராங்க, அவங்களும் இங்கிலாண்டை பார்த்து ஆசைப்பட்டு நானு குறுக்கு போடுறேன்னு குறுக்கு போட்டாங்க. 3 நாள்ல முடிஞ்சிடும் மேட்ச். சொன்னீங்க, நீங்க நிறைய பிளேயர் சொன்னீங்க, துருவ் ஜூரல் உட்பட. பட்டிதர் அன்பார்ச்சுனேட்லி இந்த சான்ஸை யூஸ் பண்ண முடியல அவரால். பட் ஐ ஸ்டில் ஃபீல் பட்டிதர் இஸ் கோயிங் ஹேவ் அ குட் ஐபிஎல் பீடா. ஏர்லி கால் பார்ப்போம், ஒரு 350 ரன் அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தோணுது. வில் சி. இங்கிலாந்துக்கு வருவோம். அவங்க வந்து பல பேர் காவு வாங்கிட்டாங்க ஒயிட் பால்ல. இந்த வேர்ல்டு கப்புக்குன்னு வந்தாங்க இந்தியாவுக்கு போன வருஷம். அதுல வந்து பல பேரோட ஒயிட் பால் கெரியர் காவு வாங்கப்பட்டது. இப்ப திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த சீரீஸ்ல பல பேரோட ரெட் பால் கெரியர் காவு வாங்கப்பட போகிறது. அந்த இங்கிலாந்து டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா ஹைலைட் பண்ணீங்க. இப்ப ஓடிஐ டீம் இஸ் இன் டிசரே அப்படிதான் சொல்லணும். இப்ப இந்த மாதிரி ஒரு மிதி வாங்கிட்டு they got no chance of making it to the WTC finals. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டஃபஸ்ட் அசைன்மெண்ட் வருது T20 வேர்ல்ட் கப் கரீபியன்ல திருப்பி சொல்றேன். பார்படாஸ் பிச் ஒரு மாதிரி இருக்கும். இப்பதான் போயிட்டு இருந்தேன் சிபிஎல்க்கு ஃபர்ஸ்ட் டைம். கயானா ஒரு மாதிரி இருக்கும், சென்ட் கிட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நியூயார்க் ஒரு மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்ப இவங்க போயிட்டு எந்த பிளானும் போய் அங்கேயும் மண்ண கவினாங்கன்னா கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பேசினவங்க திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு 0ல இருந்து 3 ஃபார்மேட்டையும் ஸ்டார்ட் பண்றது வித் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பினான்ஸ், மணி, பிளேயர்ஸ் இருக்காங்கும் போது இது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். நான் திருப்பி அதுதான் சொல்றேன். கிரிக்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்றது. நீ கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணா ஒரு கென்யா டீமை வச்சு கூட நீங்க தண்ணி காட்டலாம், ஜெயிக்கலன்னா கூட. அது இல்லாம நான் ஒரே மாதிரிதான் ஆடுவேன், பிக்ஸ்டு ஃபார்மேட்டோட தான் ஆடுவேன், அடாப்டபிலிட்டி எதுவும் இல்லாம நீங்க போனீங்கன்னா நீங்க அடி வாங்குறத தவிர்க்கவே முடியாது. ஆமா, ஆனா இந்த சைட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஹெல்தி ப்ராப்ளம் டு ஹேவ் அப்படின்னே சொல்லலாம். இப்ப KL ராகுல் உள்ள வரணும். யாருக்கு பதிலா விராட் கோலி உள்ள வந்துதான் ஆகணும். he'll walk in at number 4 no matter what when India plays next if he's available and fit. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஆஃப் குட் ப்ராப்ளம் டு ஹேவ். அப்புறம் பந்த் இஃப் இஸ் ஃபிட் அண்ட் ரெடி அண்ட் அவ்வளோ சீக்கிரம் ரஷ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல டு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். பட் அகைன் அவரை வி வில் சி. ஏன்னா துருவ் ஜூரல் ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் பவுலிங் அட்டாக், இஃப் ஷமி இஸ் ஃபிட் ஐ திங்க் ஹி ஆல்சோ வாக் இன் டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் டு த டீம். அக்சர் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. சம்படி லைக் அக்சர் பட்டேல் ஹூல் அதர்வைஸ் வாக் இன் டு மெனி டெஸ்ட் டீம்ஸ் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்தியாவோட பெஸ்ட் 11 இப்போ டெஸ்ட்ல என்னவா இருக்கும்? அது எப்படி நீங்க பாக்குறீங்க கோயிங் ஃபார்வர்ட்? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஹானஸ்டி என்னன்னா when those heroes come back the youngsters has to sacrifice their place. விராட் கோலி மாதிரி ஒருத்தர், ராகுல் மாதிரி ஒருத்தர், துருவ் ஜூரல் இந்த சீரீஸை வின் பண்ணி கொடுத்தார். ஈஸியா சொல்லுவேன் நான், வின் பண்ணி கொடுத்ததுக்கு அவர் தான் காரணம். பட் someone as big as Pant is going to come back. இப்ப துருவ் ஜூரல் இங்க பண்ணதை பண்ட் காபால பண்ணி காமிச்சாரு. எவனுமே பண்ண முடியாததை பண்ட் பண்ணி காமிச்சாருங்கும் போது இஃப் இஸ் ஃபிட், இஃப் இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ், இஸ் பேக் டு இஸ் பிரைம் ஃபார்ம், வேற வழி கிடையாது. முகமது ஷமி திரும்பி வராரு அப்படின்னா ஆகாஷ் தீப் மாதிரி, சிராஜ் மாதிரி
ஆளு, particularly when you are only going to play 2 seamers போது you have to make way for them, you have to wait for your opportunities. அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப சர்ஃப்ராஸ் மேட் an impression, படிக்கல் மேட் an impression, பட்டிதான் unfortunately didn't make an impression. ஆனா நீங்க வந்து அவர் ரன் அடிப்பார்னு சொன்னா அது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுப்பாரு, நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாரு. அதான் நான் வந்து ஃபேண்டசியில கரெக்டா சொல்லுவேன். நீங்க சொல்ற இந்த 2 பிளேயர் ஒண்ணு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, இல்லைன்னா அதிக பாயிண்ட் எடுப்பாங்க. சோ இது இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் a greatest sign for them, they got no problems. இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு காலத்துல சொன்னாரு இந்தியா கேன் ஈஸிலி ஃபீல் 2 டீம்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா வேர்ல்ட் கப் தோத்தோன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அவர் சொல்ல அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு டேலண்ட் இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், 10க்கு 10 வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு 11வது மேட்ச் நீங்க தோக்குறீங்கன்னா அது மன வருத்தமா இருக்கும். ஆனா அவங்க ஆடின நல்ல கிரிக்கெட்டை குறை சொல்லாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் 3 ஃபார்மேட்ல பேலன்ஸ், அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அவைலபிள். I don't see any country that can come closer to India's greatness. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இந்த WTC சைக்கிள் எப்படி போயிட்டு இருக்கு? கோயிங் ஃபார்வர்ட் இந்த வாட்டி இந்தியாவுக்கு எப்படி சான்சஸ் இருக்கு? இந்த வாட்டியும் ஃபைனல் போயிருவாங்களா? அதேதான், இந்தியா ஆஸ்திரேலியா தான் வரப்போகுது, வேற யாரு வரப்போறாங்க? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வரப்போறாங்க அடுத்த இதுக்கப்புறம் ஒரு ஜூன்ல. செமடி வாங்கிட்டு போவாங்க, ஒரு சான்ஸே கிடையாது. நியூசிலாந்து இந்த சின்ன டீம் எல்லாம் ஆஸ்திரேலியா கரும்புலி செம்புலி குத்தி அனுப்புவாங்க அவங்கள. இங்கிலாந்து ஆல்ரெடி வந்துட்டு பேஸ்கெட் பால் நாடி அவங்களும் வெளியில போயிட்டாங்க. பாகிஸ்தான் வாய் தான் பேசுவாங்க, வேலைக்கு ஆகாது. ஸ்ரீலங்காலாம் வரவே வராது. அதனால இந்த வேர்ல்ட் WTC சைக்கிள் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. எங்க ஆட போறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா the team which is going to top the table will have an advantage of hosting the playoffs. அப்படிங்கும் போது இப்ப இந்தியா whatever it is, even if Australia tops a group, it has to be played in Australia. If India tops a group, the WTC final has to be played in India. நீங்க அங்க போயிட்டு கென்னிங்டன் ஓவர்லயும் லார்ட்ஸ்லயும் ஆடுறதுல என்னல பிரயோஜனம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையா. நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு டேபிள டாப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ஃபைனல்ஸ் போய் லார்ட்ஸ்ல ஆடுவேன். என்ன நியாயம் இது? இப்ப ஆஸ்திரேலியா டாப் பண்றானா மெல்பர்ன்ல போய் ஆடு, இந்தியா டாப் பண்றாங்களா சென்னையில வந்து ஆடு. Then what is the advantage I'm going to get playing non-stop cricket with consistency, beating every team away and home and qualifying for finals and playing in a third venue? இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். Hopefully ICC will intervene. ஓகே, ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் முடிஞ்சது. அடுத்தது IPL கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. பீடா, என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய IPL அப்படின்னோடனே இப்போ வர தாட்ஸ் என்ன உங்களுக்கு? நம்ம எப்படிலாம் கவர் பண்ண போறோம் சொல்லுங்க, அதை பத்திலாம். இப்போ ஃபைனல் தாட்ஸ் நீங்க கேட்டுட்டீங்க. ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம எப்படி வருவோம்னா, இப்ப எந்த 5 டீம் will definitely compete and have a chances to get into the playoffs, எந்த 5 டீம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் each and every team what is a probable playing 11 அது என்ன இருக்கும் அதுக்கும் வருவோம். இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் முடிஞ்சு போச்சு, அடுத்த focus is completely on IPL. அப்படிங்கும் போது we will come and make sure we entertain you based on the topics which we spoke about. We'll make sure that we will light it up before IPL. So நம்ம திருப்பி சொன்ன மாதிரி நாங்க 2 பேருமே சொன்னோம், சார் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணாரு, ஓவர் 1 தான் நடக்க போகுது அப்படின்னு. அவரு வந்து முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிஞ்சேன், அதே மாதிரி நடந்துச்சு. But still 5-0 would have been always better. But finally England played some decent cricket also. They deserve to go back home with 1 test match victory. நாங்க சீக்கிரமா வருவோம். The next episode is going to be எந்த டாப் 5, அதாவது 5 டீம் ஃபியர்ஸா கம்பீட் பண்ணுவாங்க டாப் 5 அப்படிங்கிறது தான் அடுத்த IPL எபிசோடு. அதுக்கப்புறம் இப்ப தோனி சார் வேற ஏதோ சொல்லியிருக்காரு, புது ரோல் இது ரோல், எல்லாருக்கும் வயித்த கலக்குது. ஆடாது ஜியோ சினிமா டபுள் ரோலாம். அதுக்கப்புறம் அவரே போட்டாரு Facebookல டபுள் ரோல். வயசானவராகவும் தான் வருவாரு. அதுதான் அந்த 2 நியூ ரோலாம். நல்லதா போச்சுப்பா, ஹார்ட் பீட் கொஞ்சம் இதா போச்சு. சோ அந்த டாபிக்கை விட்டுருவோம். இப்ப அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் எபிசோட் என்னன்னா, which top 5 teams has a realistic chance of making it to the playoffs? Until we come back and entertain you for yet another episode involving IPL. Thanks a lot. Bye bye and Jai Hind.